ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் நல்ல தித்திப்பாக சூப்பராக வாழைப்பழ அல்வா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் செய்கிறது. இதுக்கு பேனில் 1 கப் அளவுக்கு நான் குண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம கரைச்சி வடித்து எடுத்துக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க, நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை. நான் குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்து வச்சிடலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பூவன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நேந்திரன் பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். நான் நல்லா கனிஞ்ச 6 பூவன் எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்செடுத்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஓரளவு திக்காயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வடித்து வச்ச வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இனிப்பு எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் 6 வாழைப்பழத்துக்கு 1 கப் அளவுக்கு குண்டு வெல்லம் எடுத்திருந்தேன். இப்போ வெள்ளைத்தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குங்க. டைம் ஆக உங்களுக்கு அல்வா பதத்தில் வந்துடும். இந்த அல்வா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் வச்சே நல்லா சூப்பராக நல்லா தித்திப்பாக நம்ம அல்வா செஞ்சிடலாங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு திக்காயிட்டே வருது. இந்த மாதிரி ஓரளவு திக்கானதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூளும் அடுத்ததாக நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பாதாமும் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நட்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம்தாங்க. நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் தூளும் நான் நட்ஸும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் திராட்சை பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுக்கலாம். உங்களுக்கு இன்னுமே நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஸ்டார்டிங்கில் நெய் சேர்த்தது தான், அதுக்கப்புறம் நெய் நான் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காயிடுச்சு. ஆறும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு நல்லா திக்காகி நமக்கு அல்வா பதத்தில் கிடச்சிருங்க. இதே மாதிரி பனானா அல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த தித்திப்பான அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.